தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு இந்த பதிவில் நம்ம காரை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உலகின் முதல் கார் வந்து கார்ல் பென்ஸ் அப்படிங்கிறவரில் தயாரிக்கப்பட்டதாங்க. எந்த வருஷம் கேட்டிங்க அப்படின்னா 1886லங்க. இந்த முதல் காரோட ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகுன்னு கேட்டிங்கன்னா 16 km/h ஸ்பீடு போகிற மாதிரி தாங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. உலகில் இப்போ 2021 படி எவ்வளோ கார்ஸ் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா 1.2 பில்லியன் வெஹிக்கிள்ஸ் இருக்குங்க. இதே இது 2035 இது 2 பில்லியன்ஸ் வரைக்கும் போகலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைன்னு கேட்டிங்க அப்படின்னா 30,000 ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க ஒரு காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். 2020 எந்த கண்ட்ரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சைனா தாங்க. எவ்வளோ கார் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 21.39 மில்லியன் கார்ஸ்ங்க. உலகில் உள்ள கார்கள்லே வந்து 1/4 கார் வந்து அமெரிக்காவில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுதுங்க. அமெரிக்காலையும் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து மக்கள் தொகையை விட கார்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்து கணிப்பு சொல்லுதுங்க. ஒரு பக்கம் வந்து கொரோனால உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து மிடில் கிளாஸோட இன்கம் வந்து அதிகமாக இருக்கு, அதனால வந்து காரோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ காரோட விற்பனை இந்த வருஷம் 2021 2022 அதிக அளவு விற்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதுங்க. என்னதான் காரோட ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகி பையர்ஸும் அதிகமாக இருந்தாலும் உலகத்திலே வந்து 16% மக்கள் வந்து காரை வந்து சரியா வாஷ் பண்றதில்ல அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுதுங்க. உலகிலே வந்து கார் பார்க்கிங் அதிகமாக வசூல் பண்ற நகரம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா லண்டன் தாங்க. ஸோ அங்கதான் வந்து கார் பார்க்கிங் அதிக அளவு உலகத்திலே வசூல் பண்றாங்க.